இன்னைக்கு நம்ம ராஜாஜி அவருடைய ஆட்சி ஏற்படுத்த நலத்திட்டங்கள் பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். 1952 நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையாக வந்து எந்த கட்சியும் இல்லாத காரணத்தினால கூட்டணி அரசாங்கம் வந்து அமையுது. ராஜாஜி அவர்கள் வந்து சிஎம்மாக வந்து பதவி இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேயே பார்த்தோம்னா ஒரு ஆளுங்கட்சி நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தது எங்கன்னு பார்த்தோம்னா ராஜாஜி தலைமையிலான ஆட்சியில் தான். நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சி மூலமாக வந்து கொண்டு வரப்படுறது. 1952 பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை வந்து கொண்டு வராரு ராஜாஜி அவர்கள். இதன் விளைவாக பார்த்தோம்னா குத்தகை நிலத்தில் விவசாயிகள் வச்சிருந்த உரிமை வந்து உறுதி செய்யப்படுது. மேலும் நெசவாளர் கூட்டுறவு சங்கம், கைத்தறி குழுமம், கதர் கிராம தொழில் ஆணையம் இதெல்லாம் கொண்டு வந்ததுனால ராஜாஜி அவருடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நெசவாளர்களின் பொற்கால ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் சொல்லப்படுற குலக்கல்வி திட்டத்தை வந்து இன்டெரக்டா அவர் கொண்டு வந்ததன் விளைவா அண்ணா மற்றும் பெரியாருடைய எதிர்ப்புக்கு வந்து உள்ளாகிறாரு. இதன் விளைவா 1954 வந்து பதவி வந்து விலகுறாரு. இந்த வீடியோவை நம்ம ஸ்கீம் சீரியஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் வந்து பின் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப்